எல்லா லீடர்ஸ்க்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். ஸோ என்னோட ஹெல்த் பத்தி பேசினா ரொம்ப லீட்டமா போயிடும், டைம் பத்தாது. ஸோ சுருக்கமா சுருக்கமா இந்த மேஜர் ஒன் மட்டும் நான் பேசிக்கிறேன். எனக்கு மெயினா ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு 9 months ஒன்ஸ் தான் பீரியடே வரும். ஸோ அது ஒரு 21 years ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஒரு சொல்யூஷனே இல்லை. எல்லா டாக்டர்லாம் நான் பார்த்துட்டேன், கைனி டாக்டர்ஸ். காசு செலவு பண்ணது தான் வேஸ்ட்டு. ஸோ அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. இது என்னோட ஃப்ரெண்ட் சுமத்ரி. ஓகே, அப்படி இப்படின்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு நான் இது கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எவ்ரி மந்த் கரெக்டாக பீரியட், அந்த டேட் கரெக்டாக வந்துடுது. ஒரு மிஸ்ட் ஆனாலும் ஒரு 2-3 days, பட் நோ, ஒரு பெயின் இல்லை, ஒரு இது இல்லை, கரெக்டாக வந்துடும். இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு கண்ணு பிரச்சனை இருக்குது. ஒரு 8 years நான் வந்து ஸ்டெராய்ட் சாப்பிட்டுருக்கேன். நான் ஸ்டெராய்ட் சாப்பிடலன்னா என் கண்ணு தெரியாம போயிடும். மாசத்துல 2 வாரம் தான் கண்ணு கிளியரா இருக்கும், 2 வாரம் பிளர் ஆயிரும். ஸோ நான் நார்மலா வந்து நான் RGGL, ஸ்பிருலினா, மொரிஞ்சி சாப்பிட்றேன், லெமன் ஜி குடிப்பேன், அப்புறம் 3-in-1 காஃபி குடிப்பேன். நான் இது குடிக்க ஆரம்பிச்ச மொரிஞ்சி இதெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சோன்னே த நெக்ஸ்ட் மந்தே வந்து எனக்கு ரெகுலர் ஆயிடுச்சு என்னோட பீரியட் ப்ராப்ளம். அண்ட் தென் கண்ணு பிரச்சனை வந்து ஒரு கண் இட்ஸ் கெட்டிங் பெட்டர், பிகாஸ் 8 years ப்ராப்ளம் சட்டுன்னு கியூர் ஆயிடணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுல்ல. ஓகே, பட் 8 years பிரச்சனை, ஒரு கண்ணு ஓகே ஆயிடுச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிளியர் ஆயிடுச்சு. அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னைக்கும் வந்து வீங்கனாப்ல தான் இருக்கும், ஒரு மங்களா இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி வீடினஸ் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ரமை சிஸ்டர் சொன்னாங்க, RG ட்ராப்ஸ் போடுங்க அப்படின்னு. சரி, இந்த ட்ரிப் ஒரு இது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று செஞ்சு போட்டுட்டு விடிய காலில் எழுந்துச்சுன்னா அந்த கிடினஸ் குறைஞ்சிச்சு, அந்த மங்களா இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஐ திங்க் இப்போ எவ்ரிடே போட்டோன்னா இட் வில் கெட் பெட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கண்ணு பறிச்சவங்களுக்குலாம் வந்து இதே தான் சொன்ன ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க போட ஆரம்பிச்சுன்னு ஓகேயா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குட் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சந்தோஷம். அப்புறம் ஐம் லூசிங் வெயிட், அது பெரிய அதிசயமாச்சு. ஏன்னா நான் எத்தனை வருஷமா ட்ரை பண்ணி நானும் சாப்பிடாம சோறு எடுக்காம 1 மாசத்துக்கு அப்படிலாம் இருந்திருக்கேன், வெறும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு. அது இன்னும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது தவிர அது குறைஞ்ச பாட காணும். அண்ட் தென் அதனால எனக்கு சீக்கிரம் விழுந்திருக்கிறேன், நான் வார்ட்ல அட்மிட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ ஹெல்த் மற்ற இதுங்களாம் லைக் ரிடியூஸ் பண்ற, வெயிட் ரிடியூஸ் பண்றதெல்லாம் குடிச்சு பாத்ரூம்ல மயக்கப்பட்டெல்லாம் விழுந்திருக்கேன். பிகாஸ் அந்த வலி தாங்க முடியல எனக்கு. அந்த டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி அந்த வலி எனக்கு பெயிண்டட் அந்த மாதிரி லெவலுக்குலாம் வந்திருக்குது எனக்கு. ஸோ இது வந்து சோஃபா 2 weeks முன்ன நிறுத்தேன், 5 kilo குறைஞ்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு இது என்னன்னா, இந்த சட்டை வந்து நான் எவ்ரி மந்த் நான் போட்டு பார்ப்பேன், ஓ சரியா இருக்கா. போன மாசம் நான் வந்து போட்டு பார்த்தேன், எனக்கு இந்த பட்டன் இது வரைக்கும் தான் இருந்துச்சு, பட்டனே போட முடியல. ஸோ இன்னைக்கு நான் பட்டன் போட்டுட்டு பாருங்க, நான் உட்காந்துட்டு பேசுறேன்னா இட்ஸ் லைக் ஐ ஆல்ரெடி லூஸ் வெயிட்னு தெரியுது. தெரியுது. அததான் முதல்ல ஹஸ்பண்ட் கேட்டார், ஏன் இந்த சட்டை போட்டிருக்க அப்படின்னு. எத்தனை மாசமா நான் ட்ரை பண்றேன், இதை போட்டிருக்கேன்னா எவ்வளவு பெரிய விஷயம், அதை நான் இன்னைக்கு ஷேர் பண்ண வேணாம். சோ அத பத்தி அவ்வளவுதான் ஷேரிங். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். வந்து நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பேசிக்கலாம், பிகாஸ் அதெல்லாம் பேசணும்னா டைம் பத்தாது. ஓகே, தேங்க்யூ.